இப்போ வந்து இந்த ஏடிங்கிற லைனோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ ஏயோட கோஆர்டினேட்ஸ் என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு 3,4. டியோட கோஆர்டினேட்ஸ் வந்து 7,1. கரெக்டா? அப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. சரியா? இப்போ இதை வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஒவ்வொரு டைம் சம் போடும்போதும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எழுதி ஒரு டப்பா மாதிரி போட்டு ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. கிளாஸ் ஒர்க்ல எழுதுனீங்கன்னா அந்த பாக்ஸ் கூட போட தேவையில்லை. ஆனா எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா ஃபார்முலா எழுதி அது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ஆன்சர் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு மார்க் தரும். அது நம்பலனாலும் அதுதான் உண்மை. அதனால நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க ஆன்சர் ஷீட்ஸ்லாம். ஓகேவா? இப்போ வந்து x1 y1 மார்க் பண்ணிட்டோம், x2 y2 மார்க் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட்டுக்குள்ள x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. கரெக்டா? இப்போ வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். x2ல என்ன இருக்கு? 7. x1ல என்ன இருக்கு? 3. 7 minus 3 the whole square plus y2 ஓட வேல்யூ 1. 1 minus y1 ஓடது 4. 1 minus 4 the whole square. அப்போ that is equal to 7 minus 3 na எவ்வளோ? 4 square. கரெக்டா? plus 7 minus 3 4. அதுக்கப்புறம் the whole square. இங்க இருக்க ஸ்கொயர். கரெக்டா? கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. plus 1 minus 4. என்னடா அது 1 minus 4 இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. 1 minus 4னா எவ்வளோ? ஹையஸ்ட் நம்பர் வச்சு தான் நம்ம மைனஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஹையஸ்ட் நம்பர் நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் சைன் போடணும், பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் சைன் போடணும். அப்போ இங்க ஹையஸ்ட் நம்பர் வந்து 4 தான். கரெக்டா? 4 minus 1 வந்து எவ்வளோ? 3. இங்க minus 4ன்னு இருக்கனால minus 4 1ங்கிறனால இங்க வந்து minus 3. ஓகேவா? அப்போ minus 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா 16 plus minus 3 ஸ்கொயர். ஸ்கொயர்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா 3 into 3 அதுதான் வந்து 3 ஸ்கொயர். கரெக்டா? இப்போ வந்து மைனஸ் 3ன்னு இருக்கு. இப்போ மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 3னா 2 டைம் நீங்க வந்து மைனஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து என்ன? ஈக்குவல் டு பிளஸ். ஸோ நீங்க வந்து 2 டைம் பண்ணும்போது என்னவாயிரும்? பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ்னா என்ன ஆயிரும்? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மைனஸ் நம்பர் இருந்து ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா வர ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும் எப்பவுமே. இல்ல இங்க வந்து 4ஓ இல்ல 6ஓ இல்லனா 8ஓ இந்த மாதிரி ஈவன்ல வந்து மேல பவர்ஸ் இருந்துச்சுன்னா, ஈவன் பவர்ஸா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும். சரியா? 16 plus 9 is equal to 25. root 25ங்கிறனால ஆன்சர் வந்து நமக்கு என்ன? 5ன்னு கிடைக்கும். root 25னா 25ஓட ரூட் வேல்யூ வந்து 5. ஸோ ஆன்சர் வந்து 5. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 5. புரியுதா நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு? ஏர்லியரா நம்ம கண்டுபிடிச்சப்பவும் இதே ஆன்சர் தான் வந்துச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறப்போ இதே ஆன்சர் தான் வருது. கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். அதனால நான் மறுபடியும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஏஎம்ங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் வருதுங்கிறத போட்டு காமிக்கிறேன். சரியா? இப்போ வந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் எம்ங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. இப்போ கண்டுபிடிக்கலாமா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன நமக்கு? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ x2 ஓட வேல்யூ என்ன? 9. x1 ஓட வேல்யூ 3 plus y2 ஓட வேல்யூ 6 minus y1 ஓட வேல்யூ 4. இப்போ 9 minus 3 எவ்வளோ? 6. 6 ஸ்கொயர் plus 6 minus 4 வந்து 2. 2 ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயர்னா 36 plus 2 ஸ்கொயர்னா என்ன? 4. இப்போ 36 plus 4னா எவ்வளோ ஆன்சர் வரும்? 40. கரெக்டா? இப்போ இந்த 40யை வந்து ரூட் 40ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான், ஒன்றும் தப்பு இல்லை, மார்க் போடுவாங்க. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்னா 4 into 10 எழுதி 4ஓட ரூட் என்ன? ரூட் வேல்யூ வந்து 2. கரெக்டா? 4ஓட ரூட் வேல்யூ வந்து 2. அப்போ அதை 2வை மட்டும் வெளியே எடுத்துட்டு 2 root 10 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்படி எழுதினாலும் ஓகே தான், இல்லை எப்படி எழுதினாலும் ஓகே தான். சரியா?
இப்போ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ 2 பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதாவது A வந்து 3,4, M வந்து 9,6. இப்போ இந்த 2 பாயிண்ட்ல எந்த பாயிண்டோட வேல்யூஸை வந்து x1 x2ன்னு எடுக்கணுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எந்த பாயிண்ட்டை x1 x2ன்னு எடுத்தாலும் ஆன்சர் வந்து கரெக்டா தான் வரும். இப்போ இனிஷியலா நம்ம வந்து ஏங்கிற பாயிண்ட்டை வந்து x1ஆ எடுத்திருப்போம். கரெக்டா? இப்போ இதை வந்து x2ன்னு எடுத்துக்கலாம், இதை y2ன்னு எடுத்துக்கலாம். இங்க கீழே இது வந்து x1, இது வந்து y1. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் கரெக்டா வருதா. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. கரெக்டா? இப்போ x2 ஓட வேல்யூ என்ன, 3. 3 minus 9. கரெக்டா? the whole square plus y2 ஓட வேல்யூ என்ன, 4. 4 minus 6 the whole square. கரெக்டா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 3 minus 9. 3 வச்சு எப்படி 9 மைனஸ் பண்றது அப்படின்னு ஷாக் ஆயிடக்கூடாது. நம்ம வந்து மைனஸ் 9 வச்சு தான் 3 மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் 9 3னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் 6. 9 வச்சு தான் 3 மைனஸ் பண்ணணும். இப்படி மைனஸ் பண்ணிட்டு 9ஓட சைனை தூக்கி எழுதிடணும். அப்ப 9 வந்து இங்க நெகட்டிவா இருக்கு. ஸோ அப்ப நமக்கு ஆன்சரும் வந்து நெகட்டிவ்ல தான் வரும். சரியா? இப்போ மைனஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி தான் இங்க மைனஸ் 6 இருக்கு, இங்க 4 இருக்கு. மைனஸ் 6 பிளஸ் 4னா இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், சும்மா நார்மலா சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 6 minus 4 எவ்வளோ, 2. இங்க பெரிய நம்பருக்கு கிரேட்டர் நம்பருக்கு வந்து நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்போ அந்த நெகட்டிவ் சைனை இங்க எழுதிடும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 2 ஸ்கொயர். இப்போ மைனஸ் 6 ஸ்கொயர்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 36. நான் என்ன சொன்னேன், நெகட்டிவ் நம்பரா இருந்தா கூட நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், பாசிட்டிவ்ல தான் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ 36 பிளஸ் 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 36 பிளஸ் 4 எவ்வளோ, 40. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா நம்ம எப்படி எழுதலாம், 4 into 10 எழுதலாம். ஃபர்தரா இந்த மாதிரி எழுதிடலாம். ஓகேவா? 2 root 10 ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஏ வேல்யூஸை வந்து x1 y1 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எம்மோட வேல்யூஸை வந்து x1 y1 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த 2 பாயிண்ட் நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணிக்கலாம் இந்த சென்ஸ் x1 எடுத்துக்கலாம் இல்லை x2 எடுத்துக்கலாம். அது கரெக்டா தான் ஆன்சர் வரும். ஆனா இங்க எழுதும் போது கரெக்டா எழுதணும். x2 தான் முன்னாடி எழுதணும். இப்போ இங்க x2னா இங்க 3ங்கிற வேல்யூ தான் இங்க எழுதணும். அதை மாத்தி 9ங்கிற வேல்யூ எழுதிடக்கூடாது. புரியுதா? இங்க நீங்க எழுதினதுக்கு அப்புறம் x2ஓட வேல்யூ எதுவோ அதை தான் இங்க எழுதணும், மாத்தி எழுதிடக்கூடாது. இல்லைன்னா இன்கேஸ் இங்கேயே வந்து இது x1 இது x2 அப்படிங்கிற மாதிரி எழுதிடக்கூடாது, அந்த மாதிரி எழுதக்கூடாது. அதனால சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூஸ் கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு ஈஸியா சம்ஸ் போட்டுடலாம். இப்போ இன்னொரு ஒரு டவுட், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இன்கேஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதே ஆன்சர் தான் வருமா அப்படிங்கிறது. இப்போ இதே ட்ரையாங்கிள் வந்து அந்த சைடு அந்த ஆக்சிஸ்ல நான் வரைஞ்சேன்னா ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது. கரெக்டா? ஆனா அங்க வந்து நமக்கு என்ன இருக்கும், நெகட்டிவ் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சினாரியோல நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம செக் பண்ணோம். இனிஷியலா இந்த ஏ டிங்கிற பாயிண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சப்போ நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைச்சிச்சு, 5ன்னு கிடைச்சிச்சு. இப்போ இங்க நெகட்டிவா இருக்கு கோஆர்டினேட்ஸ். கரெக்டா? இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு, இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. ஆனா அதே டிஸ்டன்ஸ் தான், ஆனா வேற ஒரு குவாட்ரண்ட்ல, ஆப்போசிட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இங்க நம்ம கண்டுபிடிச்சா 5ன்னு நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்றத செக் பண்றதுக்காக நம்ம இங்க நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். சரியா? இப்போ இங்க பாயிண்ட்ஸ் வந்து என்ன, A வந்து -3,4, D வந்து -7,1. கரெக்டா? ஸோ இப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. எப்பவுமே வந்து x1 என்ன y1 என்னங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அப்புறம் சம் போடுங்க. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரியா? கன்ஃபியூஸும் ஆகாது, தப்பும் பண்ண மாட்டீங்க. இப்போ x2ஓட வேல்யூ வந்து -7. கரெக்டா? -7 minus -3. ஓகே, -7 minus -3 the whole square plus y2 ஓட வேல்யூ என்ன, y2 வந்து 1 minus
y1 ஓட வேல்யூ வந்து 4. 1 minus 4 the whole square. ஓகேவா? இப்போ எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரை நீங்க பிராக்கெட் குள்ள யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பிராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ -7 இருக்கா, இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. -7க்கு ஒரு பிராக்கெட், -3 அந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டீங்கன்னா நீங்க வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இது வந்து என்னோட மேக்ஸ் சார் எனக்கு சொன்னாரு, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து இங்க -7 -3, அப்போ இந்த மைனஸ் இங்க மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும், பிளஸ் ஆயிரும், +3 ஆயிரும். கரெக்டா? அப்போ -7 +3. இப்போ பிராக்கெட் எடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க மைனஸ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பிராக்கெட் எடுத்துருங்க. அப்போ -7 +3 the whole square plus 1 minus 4 the whole square. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ -7 +3 னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் இங்க, -4. கரெக்டா? -4 the whole square plus 1 minus 4 னா -3. 4 minus 1 எவ்வளோ, 3 தானே? அப்போ -3. 4 நெகட்டிவ்ல இருக்கனால அதே சைன் நம்ம இங்க போட்டோம். இப்போ -3 ஸ்கொயர். அப்போ இங்க வந்து 4 ஸ்கொயர் என்ன, 16. என்னதான் உள்ள நெகட்டிவ் நம்பர் இருந்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது வந்து பாசிட்டிவ் நம்பர் ஆயிரும். இங்க வந்து பவர்ல இருக்க நம்பர் ஈவனா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் ஆன்சர் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா தான் வரும். சரியா? அப்போ 16 பிளஸ் இங்க -3 ஸ்கொயர்னா 9. 16 பிளஸ் 9னா எவ்வளோ, 25. √25 is equal to 5. ஸோ இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இனிஷியலா நம்ம வந்து ஏடிங்கிற பாயிண்ட்டுக்கு பண்ணப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, 5னு தான் ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ இது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி, கோஆர்டினேட்ஸ் வந்து நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் ஆன்சர் வந்து நமக்கு ஒரே ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். சரியா? ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம், அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது போக நார்மலாக லென்த்தோ இல்லை டிஸ்டன்ஸோ இல்லை வித்தோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 மெத்தட் இருந்துச்சு. கரெக்டா? அந்த 2 மெத்தட் என்னங்கிறதையும் நம்ம மறுபடியும் பார்த்தோம். அடிஷ்னலாக டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை நெகட்டிவ் கோஆர்டினேட்ஸாக இருந்தால் என்ன மாதிரி ஆன்சர் கிடைக்கும், அதே மாதிரி பாயிண்ட்ஸை வந்து மாற்றி x1 y1 எடுத்தா என்ன மாதிரி ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அடுத்த வீடியோவில் எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ until then keep watching and stay connected.